வணக்கம். இப்போது புறம் கூறாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இந்த திருக்குறள் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய கோபத்தினால் தன்னுடைய சிரிப்பு குறைஞ்சி போயிடுது, அவருடைய முகம் வாடி போயிடுது, ஒரு மாதிரி எரிச்சலானதாக இருக்குது. ஸோ இதன் மூலியமாக ஒரு கதை பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கண்டுபிடிப்புகள் பல இருந்த போதிலும் ஒரு நாள் அவருடைய பல்பு கண்டுபிடிப்பை அவருடைய அறிவியல் இருக்கிறவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பல்பை வந்து டிஸ்பிளே பண்ணணுன்றதை பிளான் பண்ணுறாரு. அப்போ பிளான் பண்ணும்போது எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. ஒரு அரங்கத்தில் எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ உட்கார வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எல்லாரும் வர்றாங்க, இங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தன்னுடைய பணியாளர் ஒருத்தரை போய் நீங்கள் போய் அந்த பல்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். அவர் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, மாடி ஏறி வரும்போது கை தவறி கீழே விட்டு உடைச்சிட்டார். உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் கூட கோவப்படலை. அவர் கொஞ்சம் கூட கோவப்படாமல் சாது வந்துட்டு சொன்னார். உடனே பண்ணார். எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தாங்க. அப்போ பதட்டமாக இருக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் கூட ஒரு பதட்டம் இல்லை, அவர் கேஷுவலாக இருந்தார். என்ன பண்ணார் அப்படின்னா, திரும்பி வந்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னொரு பல்பையும் உடனே செஞ்சு அதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டாரு. அந்த டிஸ்பிளே பண்ணக்கூடிய பல்பையும் திரும்ப யாரை தான் எடுத்து வச்சாருன்னா, அந்த முன்னாடி யார் அந்த பல்பை உடைச்சாரோ அவரையே போய் அந்த பல்பை கொண்டு வந்து முடிச்சோன்னா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே எல்லோரும் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கேட்குறாங்க, ஏங்க ஏற்கனவே அவன் தான் அந்த பொருளை உடைச்சிட்டானே, அவனையே போய் திரும்பவும் அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அவன் கை தவறி உடைச்சிட்டான், அதன் மூலமா அவங்ககிட்ட நான் கோவப்பட்டு என்னுடைய மனதையும் காயப்படுத்தி என் முகத்தையும் கொடூரமாக்கி கொண்டு, இது பெற்றுமல்லாமல் அந்த உடைஞ்ச பல்பை நான் திரும்ப செய்கிறதுக்கு என்னால் முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவன் மனதை உடைத்து விட்டால் அந்த உடைஞ்ச மனசை திரும்பி ஒட்ட வைக்க முடியுமா? அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்காம விட்டுட்டா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஆகா நம்ம மீது குறை இருக்குன்னு கடைசி வரைக்கும் அவன் ஒரு குற்றமாகவே பார்க்கப்படுவான். இதுவே திருப்பி கொடுக்கும்போது ஏற்கனவே நம்ம உடைச்சிட்டோம், இனிமேல் செய்யும் போதாவது ரொம்ப கவனமாக செய்யணும்னு சொல்லி அவனுடைய வேலையில் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். ஸோ இந்த கதையின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தட்ட கோவப்படுறதுனால நமக்கு எதுவுமே விளைய போகிறது. நம்ம சிரிப்பு போயிடும், நகைப்பு, சிரிக்கவே மாட்டோம். பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சினம் கொண்ட கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நம்ம மனசு படப்படன்னு இருக்கும். அடுத்த வெளில கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் குறையுது, நம்ம சிரிப்பு குறையுது. அப்போ இது ரெண்டும் நமக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துகிட்டே இருக்குது. அந்த வெறுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இதெல்லாம் சரிக்கணும்னா முதல்ல நம்ம கோபத்தை குறைக்கிறது மிகவும் நமக்கு நல்லது. ஸோ இந்த குரல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இனிமேல் கோபத்தை குறைச்சி எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுவோன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.